இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ள மனுஷர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு மனிதன் தேவனை தரிசிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டாகும். யோபு என்ற பக்தனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் செழித்து ஓங்கி வளர்ந்திருந்தான். நெய்களினால் என் கால்களை கழுவினேன் என்று சொல்லுகிறான். அத்தனை செழிப்பு, அத்தனை ஆசீர்வாதம். ஆனால் உத்தமமாய் தேவனை பின்பற்றி வந்தான். தேவனுக்கு முன்பாக அவன் மிகவும் நேர்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விலகிறவன் அவனைப் போல பூமியில் நான் ஒருவரையும் பார்க்கவில்லை என்று தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள். ஆனால் இவைகள் மத்தியில் கடைசியாக அவன் 42ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான் 5வது வசனத்தில், என் காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உன்னை கண்டது என்கிறான். கர்த்தரை கண்டான். கர்த்தரை குறித்து இதுவரை நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது கண்டது என்று சொன்னான். அவன் சிறையிருப்பு மாறியது, அவன் வாழ்க்கை மாறினது. இந்த வேத வசனம் நமக்கு திட்டமாக சொல்லு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இன்னைக்கு நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகினால் அருமையான தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு தேவனோடு நான் நடக்க வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இந்த வேதத்தை படிப்பதன் மூலமாய், வேதத்தை படித்துக் கொள்ளும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் வெளிப்பாடு தேவன் யார், அவருடைய பண்புகள் என்ன என்பதை குறித்து வேதத்தில் நாம் படித்துக் கொள்ளுகிறோம். முதலாவது இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஒரே தேவன் என்று சொல்லுகிறது. தேவன் ஒருவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த வேதத்தில் நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஒருவராய் மட்டுமல்ல, ஒருவருக்கும் மேற்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதமும் சொல்லுகிறது. அவர் ஒருவராய் இருக்கிறார், அதே நேரத்தில் ஒருவருக்கும் மேற்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் காண முடிகிறது. 3 நபர்களாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரே தேவன் வேதத்தின்படி 3 நபர்களாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று காண்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் பிதா ஒரு ஆழ்தத்துவம் உடையவர், குமாரன் ஒரு ஆழ்தத்துவம் உடையவர், பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் உடையவர். பிதா ஆழ்தத்துவம் உடையவர் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இறங்கி வந்ததனால் அவருடைய ஆழ்தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் போய் நமக்கு அனுப்பின பரிசுத்தம் உள்ள ஆவியானவர், திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆழ்தத்துவம் உடையவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அறுப்பின் தேவன், சுசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்தில் மக்களை மனம் திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய காலத்துக்குள் வந்துவிட்டோம், அவர்தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகினால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவன் செயல்படுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் எல்லா காரியங்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அவர் எல்லா காரியத்தை அறிந்திருக்கிறார். ஆகினால் தான் வேதம் சொல்ல அவருக்குள் மறைவான இடம் ஒன்றுமே இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் மறைவான இடம் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிரியை செய்கிறதை நம்மளால் காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட நாம் தேவனை உற்று பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்துவிட்டு நம்முடைய ஜெபத்துக்குள்ள பரிசுத்தத்தை அடைவது எப்படி என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரே நேரத்தில் தேவன் எல்லா இடங்களிலும் யாவித்திருக்கிறார். தேவன் எல்லா இடத்திலும் யாவித்திருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியின் மூலம் எல்லா இடத்திலும் யாவித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் எல்லாவற்றையும் அறிகிற பண்புடையவராக இருக்கிறார். இதைத்தான் இறையியல் படிக்கும் பொழுது சர்வ ஞானி, சர்வ யாவி என்று படிக்கிறோம். சர்வ ஞானி, சர்வ யாவி.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்துக்கும் தேவன், நான் சமீபத்திற்கும் மட்டுமல்ல, நான் தூரத்துக்கும் தேவன் என்று கர்த்தர் சொல்றார். எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், எல்லா இடத்திலும் நான் இருக்கிற தேவன், நான் தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் என்னை சொல்லுகிறார். காணாதபடி மறைவிடத்தில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர், எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லாவற்றையும் காண்கிற தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஆவிக்குள் கடந்து போவதற்கு முன்பு இன்னொரு காரியத்தை சொல்லி வருகிறேன். இந்த பிரபஞ்சத்தை படைத்த போது தேவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்தார், அல்லது தேவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி உண்டாக்கினார், இந்த உலகத்தை நான் எப்படி உண்டாக்கினார் என்று நீங்கள் உற்று பார்ப்பீர்களானால் ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்பின் தேவனுடைய கிரியை பார்க்க முடிகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பறவையை போல் அசைவாடி கொண்டிருந்தார், ஒரு புறாவை போல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே என்ன இருந்தது? ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. இதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கே பெறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியும் வேத வசனமும் சேர்ந்து படைப்பை உண்டாக்குகிறது. மறுபடியும் சொல்ல, நல்லா கவனிங்கள், பரிசுத்த ஆவியும் படைப்பும் சேர்ந்துதான், பரிசுத்த ஆவியும் வசனமும் சேர்ந்துதான் ஒரு படைப்பை உண்டாக்குறது. பரிசுத்த ஆவியும் வசனமும் சேரும் பொழுது புதிய ஒரு காரியம் உருவாகும். எல்லாரும் ஆமேன். பரிசுத்த ஆவியும் வசனமும் சேரும்போது ஒரு புதிய காரியம் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆனால் தான் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் வேத வசனத்தோடு இணைக்கப்படும் பொழுது அங்கே ஒரு புதிய காரியம் உண்டாகும் என்று அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சுறுசுறுப்பாக திருத்துவத்தின் திறமையான செயல்பாட்டை நிறைவேற்றுகிறார். மறுபடியும் நல்லா சொல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் சுறுசுறுப்பாக திருத்துவத்தின் திறமையான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அதாவது செயல்படுகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியான இந்த பூமியிலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்ற அடிப்படையான சத்தியத்தை நீங்கள் உள்ளத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏமே வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று இதே பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டமாக சொல்லுகிறது. இந்த மனிதனை பார்த்துதான் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக விசுவாசிகள் பரிசுத்தமாக இருக்கணும் விரும்பத்தான் செய்வாங்க. ஆனால் பரிசுத்தம் என்று சொல்லும்போது அது அளவுகோல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாக இருக்கும். சில மனிதர் நான் பேசாமல் இருந்தால் பரிசுத்தம் எண்ணுகிறார்கள். சிலர் நான் சிலரோடு சேராமல் இருந்தால், பழகாமல் இருந்தால் அது பரிசுத்தம் எண்ணுகிறார்கள். சில காரியங்களை பார்க்காமல் இருந்தால், டிவி பார்க்காம இருந்தால், சினிமா பார்க்காம இருந்தால் அது பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். சில காரியத்தை பார்க்காதனால நான் பரிசுத்தம் எண்ணுகிறார்கள். சில காரியங்களை விட்டு விடுகிறதுனால அவர்கள் சிந்தையிலே சில காரியங்களை சிந்தியாமல் இருந்தால் அது பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ஏமே இந்த பரிசுத்தத்தை குறித்த அநேகருக்கு அநேக அளவுகோல்கள் உண்டு. இதை செய்யாமல் இருந்தால் பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். சிலர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ஏமேன். அவர்கள் பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். இது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ஏமேன். இன்னும் சிலர்கிட்ட பழகாமல் இருந்த பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை, இந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். பரிசுத்த ஆவியும் வல்லமையும் சேரும்போது உருவாகிறது தான் பரிசுத்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியும் வல்லமையும் சேரும் பொழுதுதான் உருவாகிறது தான் பரிசுத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேண்டும் என்று பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது, நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. ஏமேன். அந்நிய பாஷை பேசுகிறதை நான் கேட்டிருக்கேன். அநேகர் பேசுவாங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க,
நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு மக்களை பார்த்துருக்கேன். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன்பாங்க, ஆனால் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ வல்லமை வருது நான் உடம்புலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அநேக பரிசுத்த ஆவியை பெற்ற மக்களை பார்த்துருக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்ற மக்கள் செருப்பு தொடுவாங்க சர்ச்சில். பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷர்கள் பொய் பேசுவாங்க. பரிசுத்த ஆவி பெற்ற மனிதர்களிடத்துல நான் பார்த்த காரியங்களை சொல்றேன். நல்ல பரிசுத்த ஆவி பெற்ற நல்ல ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அடுத்தவன் செருப்பை போட்டு போயிடுவான். பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் நல்லா பேசுவான். வெளியே வந்தோடனே பொய்யை சொல்லுவான், கேட்ட வார்த்தை பேசுவான். இதெல்லாம் எனக்கு ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குச்சு. ஏன் இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஜபிக்கும் போது ஒரு வல்லமை வந்ததும்பாங்க, ஆனால் அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை. அவர்கள் அந்நிய பாஷை அவர்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் அந்நிய பாஷை அவர்களால் பேச முடியல. ஆனால் ஒரு வல்லமை மட்டும் என்னை தொட்டுது, என்னை உடம்பு ஆட்டிச்சும்பாங்க. ஏமேன், அப்படி மக்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை. இவர்கள் இருவரும் நல்லா அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியும் வல்லமை இருந்தால்தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது வல்லமையினால் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமாய் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் உண்டாயிருக்கிறது. தேவ வல்லமையில் நிற்கிறது ராஜ்யம். அது வல்லமை உள்ள ராஜ்யம். ஏமே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வேண்டும், வல்லமையும் வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிறப்பை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்று பார்க்க முடிகிறது. ஒரு தூதன் ஒருவன் வந்து, இப்போ கபிரியேல் தூதன் வருகிறான், வந்து அவருக்கு நற்செய்தியை கொடுக்கிறான், மரியாளிடத்திலே பேசுகிறான். மரியாளிடத்திலே நீ ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க பிறகு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவன் பெரியவனாயிருப்பான், உன்னதத்தினுடைய குமாரன் எனப்படுவான் என்றெல்லாம் அவரை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். தேவன் அவருடைய பிதாக்களுடைய தாவீதினுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறான். இதையெல்லாம் கேட்ட முடிந்த போது மரியாள் சொல்ல, நான் புருஷனே அறியேனே என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே 35வது வசனம் பாருங்க. தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். முதல்ல சொன்னார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். மரியாளே, உன்மேல பரிசுத்த ஆவியான வருவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். முதல்ல பரிசுத்த ஆவி வரும், அப்புறம் உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமானது. உன்னிடத்தில் பிறப்பது எப்படி பரிசுத்தமானது? பரிசுத்த ஆவி வரும், தேவனுடைய உன்னதமான பிதாவாகிய தேவனுடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். அப்பொழுது உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமேன். அப்போ எப்படி இந்த பரிசுத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டது? இந்த நல்லாக புரிந்து கொள்ள வேணும். முதல்ல பரிசுத்த ஆவி வந்தது, 2வது தேவ வல்லமை வந்தது, பலன் அவர் மேல் நிழலிட்டது. ஆகையினால் அவர்கிட்ட பிறந்தது பரிசுத்தம் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 34வது வசனத்துல பிசாசு ஒன்று இயேசுவை குறித்து பேசுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று அவன் உரக்க சத்தமிட்டான் என்று பார்க்கிறோம். ஏமேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன்னதமான தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வருவார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ மேல் பாருங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உன்மேல் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய குமாரன், உன்மேல் வந்து இறங்குவார் என்று மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். இவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைக்கிற சத்தத்தை கேட்டார். ஏமே. என் நேசகுமாரன், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கேட்டார். ஏமே. கிறிஸ்துவ ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுகிறது ஒரு அனுபவம்.
ரெண்டாவதாக நாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அவருடைய பிரியத்தை பெற வேண்டுமானால் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்காதவரை பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்றால் மட்டும் போதாது, நீ ஒப்பு கொடுத்தால் அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவார். ஏமே ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அதில் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. இங்க பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு, தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய சரீரத்தினுடைய அவயங்கள், கண்களை, கால்களை, காதுகளை, நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் ஜீவ பலியாக என்றால் என்ன? பலி என்று சொன்னால் ஒன்றை கொண்டு கொடுப்பது. ஒரு ஆட்டை பலியிடுகிறோன்னா ஆட்டை வெட்டி அது ரத்தத்தை பூமியில சிந்துறது பலி. இது ஜீவ பலினா அது என்ன செய்யணும்? பலியும் கொடுக்கணும், சாவும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கண்ணை ஆண்டவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்துடணும், நம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்துடணும், நம்முடைய காதுகளை ஒப்பு கொடுத்துடணும். எல்லாம் உமக்காக நான் வாழப்போகிற ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று ஒப்பு கொடுக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டார். அந்த சத்தம் என்ன? உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவர் என் நேச குமாரன் என்று கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படி அவருக்கு பிரியமாக அவராக மாறினார்? அவரை முற்றிலும் நீர் என் நேச குமாரன், உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எப்படி அவருடைய நேசகுமாரனாக மாறினார்? இயேசு தன்னை முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் அவயங்களை, உங்கள் சரீரத்தின் அவயங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, இந்த அவயங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமானது. இது எனக்கு சொந்தமானதல்ல, இந்த சரீரம் எனக்கு சொந்தமானதல்ல, என் ஆண்டவருக்கு சொந்தமானது என்று சொல்லி உன் கண்களையும் உன்னையும் நீர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் சொல்வார், என் நேசகுமாரன், உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்தம் என்றால் என்ன? அசுத்தத்தை விட்டு பிழைந்து தேவனோடு இணைகிறது. அப்போ இயேசு தேவனுக்கு பிரியமாக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனாலே, நீர் என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தை பரலோகத்தில் இருந்து கேட்டார். ஹல்லேலூயா. ஆகினால் முற்றிலும் தன் சரீரத்தையும் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளையும் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு சபையில ஒரு எழுப்புதல் வரணுமானால் சபைக்குள் எப்படி இருக்க வேண்டும்? ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் வர வேண்டும், ஒரு தாழ்மை வர வேண்டும், அவர்கள் ஒருமனப்பட வேண்டும். நான் உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நான் மேலானவன், நான் கீழானவன் என்ற உணர்வுகள் இருக்கும் வரை சபைக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியாது, சபைக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வர முடியாது. ஒரு காரியம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டேனா, எல்லாருக்குள்ள இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு ஒவ்வொரு திருவிருந்து எடுக்கும் பொழுதும் நாம் இயேசு ரத்தத்தையும் சரீரத்தையும் பூசிக்கிறோம். அப்போ சபைக்குள்ள ஜாதி கிடையாது, சபைக்குள்ள மேலானவன் கீழானவன் கிடையாது, படித்தவன் படியாதவன் கிடையாது. ஒரு மதிகடனாக இருந்தாலும் அவன் அபிஷேகத்தை பெறும் பொழுது இந்த ஆவி அவனுக்குள் வரும்போது அவனுக்குள் இந்த ஜீவ ஊற்று புறப்படுகிறதுனாலே அவன் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற முடியும். ஆகையினாலே படித்தவன் கிடையாது, படியாதவன் கிடையாது, ஐஸ்வர்யம் உள்ளவன் ஐஸ்வர்யம் இல்லாதவன் கிடையாது. ஒரு ஏழை ஐஸ்வர்யவானாக்க வல்லவரான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே சபைக்குள் எல்லாரும் சமம் என்பதை உணர வேண்டும். தேவனுக்கு முன்பாக சபை மக்கள் யாவரும் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர், நாமெல்லாம் சகோதரர்கள் பிரதர்ன்னு சொல்லுறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படிங்கிறோம். பிரதர்னா என்ன அர்த்தம்? சகோதரர்கள். சபைக்குள் ஒரு நல்ல ஐக்கியம் உண்டானால் சபையில் இருந்து அக்கினியாக எழுப்புதலின் அக்கினி கிளம்பும் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்போ சபையானது தன் ஜீவனை பெற வேண்டும். எப்படி தன் ஜீவனை தனக்குள் பெற்றுக்கொள்ள முடியும்? சபைக்குள் ஒரு ஐக்கியம் வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ சபையில் போய் உட்கார்ந்துருக்கேன், எழுந்து வந்துடுறதில்ல. இன்னும் பேர சொல்லுவாங்க, நான் சபைக்கு போய் உடனே வந்துடுவேன், எல்லார்ட்டையும் பேச மாட்டேன், அந்த ஜனங்கள் சரியா இல்லை அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் எல்லாரும் சரியா இருக்கிறது இல்லை, எல்லார்ட்டையும் மேடு பள்ளங்கள் இருக்கிறது. நாம் அவர்கள் அது மத்தியில் தான் நாமும் கூட அறகுறையாக இருந்த நம்மளைத்தான் இயேசு ரட்சித்து இம்மட்டுமாய் தாங்கி வந்தார். நீங்கள் சபையில் எல்லாத்தையும் பேசணும், பழகணும். அப்போ ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஒருவருக்காக நீங்கள் ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவர் தாங்கணும். இந்த காரியங்களெல்லாம் செய்யணுமானா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவசியம்.
நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் தேவனுக்கென்று உங்கள் அவயங்களை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே அவருக்கு என்ன சம்பவிச்சது பாருங்க. 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியின் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ஏரோதுடைய அரண்மனைக்கு கொண்டு போகவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை எங்க கொண்டு போனார்? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 days வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். 40 days அவருக்கு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். சோதனை, உபவாசம் இருக்கிறார், சோதனை. சாத்தான் அவரை சோதிக்கிறார் 40 நாட்கள். ஏன்னா இவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இவர் தேவனுக்கு பிரியமானவன், தேவன் அவர் மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் அறிந்து விட்டான். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவர் என் நேசகுமாரன், ஏன் நான் உண்மையிலே பிரியமாயிருக்கிறேன். நேசகுமாரன் என்று சொல்லிவிட்டா தேவன் யாரெல்லாம் நேசிக்கிறானோ அவரையெல்லாம் சாத்தான் எதிர்ப்பான். அவனுக்கு பிடிக்காது. சாத்தானுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, அவன் பரலோகத்தில் தேவ மகிமையை பார்த்தவன், சிங்காசனத்து அருகாமையில் நின்றவன். தேவனுடைய மகிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். அதிலிருந்து அவன் தள்ளப்பட்டுட்டான். நமக்கு தான் கிடைக்கல, அடுத்தவனுக்கும் கிடைக்க மனிதனுக்கு இது கிடைக்க விடாதபடி செய்யணுங்கிறதுலாம் அவன் தீவிரமாக இருக்கிறான். சாத்தான் ஒரு நாளும் மனிதனுக்கு நன்மை செய்ய போறதில்லை. ஒரு நாளும் சாத்தான் ஒரு மனிதனை கொண்டு போய் நன்மையான இடத்துக்கு கொண்டு போறதில்லை. அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, தேவனை விட்டு அவனை பிரிக்கணும். அப்ப இங்க சாத்தான் தேவனுடைய சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகினால இவரை நேசத்தறிந்தும் பிரிப்பதற்காக அவன் திட்டமிட்டான். எப்படி ஏவாளை தன் வார்த்தையினால் வஞ்சித்தானோ அப்படியே அவன் வார்த்தையினால் வஞ்சிக்க வந்தான். ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த பழத்தை, இந்த பழம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எல்லாம் சாப்பிடலான்னாரு. அந்த நன்மை தீமை அறிகிற கனியைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படியா? அதை சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். இல்லை, நீ சாகவே சாக மாட்டாயினா, நீ சாக மாட்டேன்னு சொன்னான். உன்ன ஆதாம் அப்படியா, ஏவாள் அப்படியா அப்படின்னு கேட்டான். ஏசுநாதர்கிட்ட சொன்னான், அவனை பசியா இருக்கா? ஆமா, இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடு. ஏசு கிறிஸ்து அப்படியா அப்படின்னு கேட்கல. ஏசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைத்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். சாத்தானுடைய சரித்திரத்தில் 6000 வருஷம் இந்த பூமியில் இருந்திருக்கிறான். ஏறக்குறைய அப்போ 4000 வருஷம் முடிச்சுட்டான். பார்த்தா முதல்ல ஒரு மனிதன், ஆதாமுக்கு அப்புறம் முதல்ல ஒரு மனிதன் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறதை அவன் பார்க்கிறான். அது வரைக்கும் யாருமே இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லலை. அவன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தான். இப்போ இயேசு சொன்ன பைபிள் எடுத்து காமிக்கிறார், இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரில. உடனே அவனும் சும்மா இல்லை, உடனே போய் என்ன செஞ்சான்? கோவரத்தில் வச்சு கீழே கூதி, உன் கால் கல்லில் இடாத இப்படி தூதருக்கு கட்டளையிடுவான் எழுதியிருக்கிறதேன்னு அவனும் எழுதியிருக்கிறத கொண்டு வந்தான். ஏமேன். அவர் உடனே சொன்னாரு, வேத வசனத்தை தான் பகுத்தறிந்து படித்துக்கணும். உன் தேவனாய கர்த்தரை பரிசேத்து பாராதே என்று எழுதியிருக்கிறதே என்று மறுபடியும் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் அப்படி சொல்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அவர் சாத்தானுடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமையை அவனை ஜெயிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையிலே சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனுடைய 38வது வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் அவர் வல்லமையினாலும் அவர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இப்ப 2 காரியங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்தாரு? வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நமக்கு 2 காரியங்கள் தேவை. பரிசுத்த ஆவியும் தேவை, வல்லமையும் தேவை. மரியாள் மேல பரிசுத்த ஆவியான இறங்கினார். உன்னதமான ஒரு பலன் வந்தது. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம், எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே.
நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க, உமக்கு சாட்சியாய் நிற்க எனக்கு பலன் தாரும். அதனால வேதம் சொல்லு, பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாய் உங்களிடத்துல வரும், உன்னதமான பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஜெருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரை வந்து சாட்சியாக நிற்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் நிரப்பினார். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாய் சுற்றி தெரிந்தார். எல்லா நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். எல்லா இடத்திலையும் நன்மை செய்து அவர் சுற்றி தெரியும்படி செய்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம பெறணும், வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் பரிசுத்தம் வரும். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அங்கேயும் இதே காரியத்தை எபிரேயர் புஸ்தகத்தை ஆக்கினவர் எழுதுகிறார். என்ன சொல்லி எழுதுகிறார் பாருங்க, சத்தமாய் வாசிக்க கேட்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லுகிறவர், முதலாவது யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்தமும் சமாதானமும் ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று பிணைந்து கொண்டிருக்கிற காரியம். நாம் பரிசுத்தமாய் சமாதானமாய் இருந்தால்தான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தமாக இருக்க முடியும். ஏன்னா தேவ சன்னியானத்தில் அவரோடு கூட இணைந்து நிற்க வேண்டுமானால் நமக்கு சமாதானம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும். வாழ்க்கையில் இருக்கிற சமாதானங்கள், குழப்பங்களை கொண்டு வருகிற அசுத்த வல்லமைகள் எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இறங்குவார். ஏமேன். பாரங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய எல்லாவற்றையும் தூக்கி தள்ளிடணும். யாராவது பாரத்தோடு நீ இருந்து கொண்டு, துயரத்தோடு இருந்து கொண்டு, கவலையோடு இருந்து கொண்டு நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சா ஒரு நாள் முடியாது. முதல்ல அவைகளிலிருந்து விடுதலை பெற்று நீ சமாதானம் பெறணும். முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும். முதலாவது சமாதானம். அதான் சமாதானமாக இருக்க நாடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன? சமாதானம். அந்த சமாதானத்தினால் அவர் நம்மை நிரப்புவார். ஏமேன். ரெண்டாவதாக பரிசுத்தம். அப்போ இந்த சமாதானம் வந்தால் தான் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பவுல் எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:13 சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை பலப்படுத்துவார். ஏமேன். வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னுடைய துயரங்கள், வேதனைகள் மத்தியில் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன். ஆண்டவர் என்னுடைய சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னை பலப்படுத்துவார். ஏமேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமது கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பலன் அடைகிறவர்களாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த நிலையில் வந்துடணும். எதுவானாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரங்களினால் வாய்க்கும். அந்த நிலை வந்துட்டால் நம்ம சமாதானமாக இருப்போம். தேவனோடு கூட நடக்கும் பொழுது அவருடைய ஆவியில் நம்ம அவரோடு இருக்கும்போது நமக்கு சமாதானம் உண்டாகும், பெரிய சந்தோஷம் உண்டாகாது. நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஒரு ஷாக் ஆகிறதோ அல்லது இப்படி ஆயிருமோ என்ற ஒரு கவலையோ நமக்கு வருவதில்லை. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவரும் பெரியவர். ஏமேன். ஆகையினால் நம்ம வாழ்க்கையில் என்ன சம்பவிச்சாலும் நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்வோம், என்னை நடத்துகிற தேவன் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். ஏமேன். இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், பரிசுத்த ஆவியும் எனக்கு அந்த வல்லமையும் வேண்டும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எனக்கு பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா பரிசுத்தாய் வரும் பொழுது, பரிசுத்தாய் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே இருந்து இயேசு சொன்னார், நதி ஜீவனுள்ள நதி, ஜீவ தண்ணீர் ஆகிய நதி உங்களிருந்து புறப்பட்டு உங்களிருந்து வெளியே வருமா. ஏமேன். இன்னைக்கு அந்த நதி உங்களிருந்து பெறப்படணும். அதான் எழுப்புதலினுடைய காரணத்தில் நடக்கக்கூடிய காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, யாரெல்லாம் அவர்கிட்ட விசுவாசமா இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுவான். அப்படின்னு அர்த்தம், அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கே ஆசீர்வாதமா இருப்பான், எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கே மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். பாருங்க, அதான் அழகா சொல்றாரு, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்று சொல்ற. அந்த நதி எல்லா இடத்துலையும் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டே போகும், அந்த சமாதானத்தில் நிரப்புவான். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பராக்கிரத்தில் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய இன்னும் குழந்தைகளாக இருந்துக்கிட்டு அதை என்ன செய்வோம், இது என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோம், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரங்களில் வாய்க்கப்படும். ஏமே, கர்த்தருக்கு சித்தமானது கரங்களில் வாய்க்கப்படும். நான் மற்றது எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா செய்வார். எல்லாரும் ஆமே, நான் எங்கள் அப்பாட்ட ஒப்பு கொடுத்து எங்கள் அப்பா எனக்கு செய்வார். ஏமேன், அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். என்னை அழைத்தவர் இன்னவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல தேவன் அறிந்திருக்கணும். அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார். எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏமேன், எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. யோபுன் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களில் இழந்து போனான், ஆனால் கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த ஆயுஷ்காலங்களை கூட்டி கொடுத்துட்டார். எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நாளும் கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதையும் நஷ்டப்பட போவதில்லை. கர்த்தர் நம்மை சரியாக நடத்துவார். ஏமே, இப்போது நெருக்கத்தில் கடந்து போகிறோம், ஆனால் சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஐயோ, நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, திருப்பியும் திறக்கத்தான் போகிறோம். திருப்பி ரெட்டிப்பான வல்லமையோடு வருவோம். ஹல்லேலூயா. நான் திருப்பி வரும்பொழுது ரெட்டிப்பான வல்லமையோடு வருவோம். அப்பொழுது நம்முடைய சபை எழுப்புதலை சந்திக்கும். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் செய்வார். அதை நாம் காணப்போகிறோம். அதற்கு நம்ம பரிசுத்த ஆவி மாத்திரமல்ல, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ராத்திரி 9:30 மணிலிருந்து நம்ம ஜெபிக்கிறோம், அது மாத்திரம் போதாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோடு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே கிருபையின் ஆவினால் விண்ணப்பத்தின் ஆவினால் சபையை நிரப்பும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், காத்திருந்துவன் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவான். அவன் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டான்? இளைப்படைய மாட்டான். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். கழுகு என்ன செய்யும்? ஒரு சீசன்ல மலை உச்சியில போய் உட்காந்து தன்னுடைய ரெக்கை கழுகு தன்னுடைய சேட்டையில இருக்கக்கூடிய எல்லா இறகுகளையும் கொத்தி 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 எல்லாத்தையும் அள்ளி போட்டு, அது உரிச்ச கோழி போல நிற்கும், ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் அது இலகுனாலே குத்தி கொண்டுட்டு அமைதலாக இருக்கும். அங்கே காத்திருக்கும், அது வளரும் வரைக்கும் காத்திருக்கும். வளர்ந்த பிறகு மறுபடியும் அது புது பலத்தோடு கிளம்பும். கழுகுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் என்ன? எதிர்காத்துல எதிர்த்து போகிறதாம். காற்று வேகமாக அடிக்குமோ அதை எதிர்த்து போகும், அதில் காற்றுல பறந்து போகும், வேகமாக பறந்து போகும். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இந்த கழுகு எப்படி காத்திருக்குமோ அப்படி நீங்கள் காத்துனா தான் சொல்லுது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். காத்திருந்த அந்த கழுகுகள் புது ரெக்கைகளை பெற்றுக்கொண்டு செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் அப்படின்னு சொல்ல, அதான் எழும்புகிறத பற்றி பேசுது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தர் ஒரு புதிய பலத்தை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வல்லமையை தாரும், எனக்கு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும் என்று. அந்த அபிஷேகம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். இந்த புதிய அபிஷேகம் வரும் பொழுது எல்லாரையும் நேசிப்பீர்கள். புதிய அபிஷேகம் வரும் பொழுது முழங்கால்கள் முடங்கும். புதிய அபிஷேகம் வரும்போது சகிப்பீர்கள், தாங்குவீர்கள், விசுவசிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். ஏமே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், இவ்வளோ நாள் அதை விட்டா பரிசுத்தம், இதை விட்டா பரிசுத்தம்னா எதை விடுறது எதை பிடிக்கிறது தெரியாமல் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை விடுறது எதை பிடிக்கிறதுன்னு தெரில. ஏமே, எதை விட்டா சரியாகும், எதை விட்டா பிடித்தா சரியாகும். ஏமே, அப்படியெல்லாம் விட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அநேக மக்கள் ரசிக்கப்பட்ட உடனே வெள்ளை சேலை கட்டி கொண்டை போட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் ஆக போகிறதில்ல. காஸ்டியூமை மாற்றுறதுனால எந்த காரியம் மாறுகிறது இல்லை. ஏமே, ஆமேன். எல்லாம் மாற்றிட்டு வந்து பார்த்தீங்க, வாயை திறந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வாயை திறந்தாங்கன்னா உலகமே அதிருது. ஏமே, நான் யோசிக்கிறது, நான் ரசிக்கப்பட்ட நாளில் யோசிப்பேன், இது என்னடா இது அப்படின்னு.
ஏமேன். அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க, நாங்கள் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா இல்லை, அவங்க நல்லா யோசிங்க. அவங்களோட பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. ஒருத்தன் பரிசுத்தாவின் வல்லமை இருந்தால் முதலாவது மன்னிக்கக்கூடிய சுவாபம் வரும், நேசிக்க முடியும், முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியும், அவர்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கும், தாங்குகிற தன்மை இருக்கும், விசுவாசம் இருக்கும், அவர்கள் வாழ்க்கை வித்தியாசம் மாறும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், என்னை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நீ நிரப்பும். நான் இயேசுவை போல நன்மை செய்கிறவராய், நான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் சுற்றி தெரிய வேண்டும். ஆண்டவரே, என்னை வல்லமையினால் நிரப்பும், என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இந்த ஜீவ நதி புறப்படணுங்கிறது இயேசுவினுடைய தரிசனம். அந்த தரிசனம் நிறைவேறுதான் எழுப்புதல். எழுப்புதல் ஒரு கூட்டம் மக்கள் மனம் திரும்புவாங்கன்னா எப்படி? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இந்த நதி ஓடும், அப்படியே நதி ஓடும். அது ஜீவ தண்ணீர் உள்ள நதி, போகளிடமெல்லாம் ஜீவ நதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மறிக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது உன் ஜீவ நதி உள்ள நதி உன்னிடத்தில் இருக்கிறதுனால நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் வாழ்க்கை மாறும். இந்த கடைசி நாட்களில் நெருக்கத்தில், பொருளாதார நெருக்கத்தில் அநேக மக்கள் தற்கொலை நோக்கி ஓடுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள ஜீவ நதி இருக்கிறது. நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், அவன் தற்கொலையிலிருந்து விடுதலை பெறுவான். கர்த்தருக்கு உயிர் கொடுப்பார் என்று சொல். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டிருக்கிற நீ, ஒருவேளை நீ நெருக்கப்பட்டு நான் என்ன செய்வேன், தற்கொலை தான் என் முடிவு என்று எண்ணுவாயனால், தற்கொலை உன் முடிவல்ல. உனக்குள் இருக்கிற கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறப்போகிறது. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ காணப்போகிறாய். எல்லாரும் ஆமேன், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற. இல்லை, உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இனிதான் உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார், ஒரு பெரிய காரியங்களை காணப்போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய சமாதானத்தின் ஒளியினால் அவர் நிரப்புவார். இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க போறோம், இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினீர். ஆண்டவரே, உமது வல்லமை இல்லாமல் தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது வல்லமையில் நிரம்பி இருக்கிறது. உமது ராஜ்யத்தின் உறுப்பினரான நான் அதே வல்லமை நான் பெற்று செயல்பட எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லார் கண்களை மூடுவோம், இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, கல்வாரியில் வடிந்த இரத்தத்தை நோக்கி பாருங்கள், இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பாருங்கள், அந்த இரத்தத்தினால் என்னை மூடுங்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், துக்கங்கள், கவலைகள், தடுமாட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியும், நீ தேவ பிள்ளையாயிட்ட. உன்னுடைய எதிர்காலம் இயேசுவின் கையில் இருக்கிறது. அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டா. ஒரு மனிதனுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. ஒரு மனுஷியுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. இன்னைக்கு தேவன் உன்னை ஆளுகை செய்கிறார். அவர் உனக்கு உண்டான யாவற்றையும் வேலியடித்து காக்கிற தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு சோதனை சொல்லுவோம். கர்த்தர் இம்மட்டுமாய் விசுவாசிகளை, ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்ல எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வல்லமை எங்களுக்கு பத்தாத ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சபையில் வல்லமையுள்ளவர்களாய் மாற்றும்படி ஆண்டவரே, அவர்கள் வல்லமை பெறட்டும். பிசாசுனுடைய வல்லமைகளை அழிக்கத்தக்கதா, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதா. ஆண்டவரே, இயேசுவை பார்த்து நீர் சொன்னீரே, என் நேசகுமாரன், நான் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் அவயங்களை ஒப்பு கொடுத்து உமக்கு நேச குமாரராய், குமாரத்தியாய் மாற வேண்டும் என்பதல்லவா உமது தரிசனம். அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமது குமாரராய், உமது குமாரத்தியாய் நான் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று நீர் சொல்லணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சொல்லணும், இனி சபை துறக்கும் பொழுது எங்கள் ஆராதனை நீர் பிரியப்படணும், நாங்கள் ஆராதிக்கிறது பிரியப்படணும், எங்கள் மேல் பிரியம் கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக இருக்கட்டும், எங்கள் ஆராதனை ஜீவன் உள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இறங்கும் சபைக்குள்ள ஆண்டவரே, ஒரு மனம் பெறட்டும், சபைக்குள்ள ஒரே சிந்தை உண்டாகட்டும், பிள்ளைகள் எல்லாம் சபையில ஒருமனப்படட்டும் ஆண்டவரே. ஆதியா சபை ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா எங்களை மாற்றுவீராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை வல்லமையினால் நிரப்பும், என்னை வல்லமையினால் நிரப்பும். இங்க இருக்கிற வீடுகளில் கைகளை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே, என்னை வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, எதை விட்டனால அதை விட்டனால பரிசுத்தம் வரல ஆண்டவரே. நீர் எனக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை கொடுத்தீர், அந்நிய பாஷையை கொடுத்தீர், எனக்கு வல்லமையை தாரும். தீமையை மேற்கொள்ள வல்லமையை தாரும் ஆண்டவரே. தீமையை மேற்கொள்ள எனக்கு வல்லமையை தாரும்.
கர்த்தர் உங்களுக்கு வல்லமையினால் நிரப்புவார். ஒவ்வொரு நாள் காலையில் அந்த வல்லமையை கேளுங்கள். இயேசு என்னும் நாமத்தில் பிசாசை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஏமேன். இந்த பூமியிலே நீ எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீதான் அந்த சபை. இந்த நாளிலே எல்லாவற்றையும் தீய சக்திகளை கட்டி உன் அவயங்கள் எல்லாம் இயேசுக்கு ஒப்புக்கொடு. உன் கண்களை ஒப்புக்கொடு, உன் நாவை ஒப்புக்கொடு, உன் காதுகளை ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை ஒப்புக்கொடு, உன் கைகளை ஒப்புக்கொடு, உன் கால்களை ஒப்புக்கொடு. இது இயேசுவுக்கு சொந்தமானது என்று சொல். அறிக்கை செய். இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. இது வேசித்தனத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு உரியது என்று ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அப்பொழுது கர்த்தர் உன்னை பரிசுத்தம் அடக்குகிற தேவன் அவருடைய அவயமாய் மாற்றுவார். உன்னை பார்த்து என் நேச குமாரன் என்பார். நான் இவனில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வார். பரிசுத்தம் உன்னை மூடிக்கொள்ளும். பரிசுத்தம் உன்னை மூடிக்கொள்ளும். பரிசுத்த வல்லமை உன்னை மூடிக்கொள்ளும். நாளைக்கல்ல, இப்பொழுதே அது செய்யும். அது இப்பொழுதே செய்யும். மரியாள் இடத்துல தூதன் சொன்னபோது, மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான ஒரு பலன் இறங்கும் என்று சொன்னபோது, ஆமேன் என்று சொன்னபோது, அப்பொழுதே நான் உமது அடிமை என்று சொன்னபோது அப்பொழுதே இறங்கின அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்க, உன்மேல் இறங்க ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. நீ ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே என் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றும். இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிறைந்துங்க. ஆண்டவரே இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான் இரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போனான் இரத்தத்தால். நாமம் ஜெயிப்போம், நாமம் ஜெயிப்போம், நாமம் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமம் ஜெயிப்போம் சாத்தானை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம தயவுள்ள இரக்கம் இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை ஒரு விசையாக நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. நசனான இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இந்த பூமியில கிரியை செய்கிற எல்லா அந்தகார லோகாதிபதியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். தேவனுடைய வெளிச்சம் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஒளி ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி மிக பயபக்தியோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, மரியாள் மேல் பரிசுத்த ஆவியினுடைய மேல் உன் வரும், பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமான ஒரு பலன் நிழலிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் இந்த செய்தியை கேட்ட பிறகு 28வது வசனத்தில் அவள் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்றார். அந்த நாளில் அவர் கற்பம் தரித்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறார். இப்பொழுது உனக்குள்ளாக பரிசுத்த வித்து வருவதற்காக ஆண்டவர் உனக்குள் விதைக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய இந்த வித்தை பெரும்படி இருக்கிற இடத்தில் மிக பயபக்தியோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்குள் ஒரு பெரிய வல்லமை கொடுக்கப்படும். பரிசுத்த தேவனுடைய வல்லமையை அனுப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்திருக்கிறார். அவர் இறங்கட்டும் ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து உண்டாகிற பலன் அவர் மேல் நிழலிட்டது என்று வாசிக்கிறோம். உன்னதத்தினுடைய பலன் அவர்கள் மேல் இறங்குவதாக, இப்பொழுதே இறங்குவதாக. உமது வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். நசனான இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பின தேவன் இப்பொழுதே நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உன்னதமானவருடைய பலனால் நிரப்பும். பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ கிருபையினால் மூடுவீராக. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து பாதாளத்து போ என்று கட்டளை இடுகிறேன். தேவ வெளிச்சம் இறங்கட்டும்.
பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான பிரசனம் இறங்கட்டும். சமாதானத்தின் கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவ வல்லமைக்காய் நன்றி, தேவ கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதே உமது வல்லமை, இப்பொழுதே உமது வல்லமை, இப்பொழுதே உமது வல்லமை, உன்னதத்தில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. உன்னதமானவருடைய ஆத்துமாவில் வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த வல்லமை இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய மாயைகள், சிந்தையில் வருகிற தீய எண்ணங்கள், தீய ஆவியின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட, அவர்கள் மறுரூபம் அடைய, ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட, முன்னங்கால்களை முடக்க, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களை சிநேகிக்க, ஆண்டவரே சகிக்க, தாங்க, விசுவாசிக்க ஒரு புது பலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வல்லமையினால் நிரப்போம், வல்லமையினால் நிரப்போம், வல்லமையினால் நிரப்போம். என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டும். ரைட் நவ் ஐ எம் ரிலீசிங் த பவர் ஆஃப் காட் அண்ட் டச் them and heal them right now. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான பிரசனம் இறங்கட்டும். சமாதானத்தின் ஒளியினால் எங்களை மூடும். பரிசுத்த ஒளி எங்கள் மேல் தங்கட்டும். தேவ கிருபை, தேவ இரக்கம், அன்பின் பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே இன்னைக்கு நன்றி. எல்லாம் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அக்னியான உமது பிரசனம் கபாலா ஷிகரா ஊராபாலா ஷிகரா பாலா தூக்க விக்காரா ஊராபாலா ஷிகர் எல்லாம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆவியானவர் இறங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு புதிய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ரிசீவ் இட், ரிசீவ் இட். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட். எல்லா ஸ்தோத்திரம் மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லிக்கொண்டே இருங்க. நியூ அனாயிண்டிங், ஒரு வல்லமை உங்களை தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு புதிய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற இடத்துல நிரப்புவீர்கள். ஹல்லேலூயா. சங்கமாலா ஷிக்கரா பரிசுத்த ஆவியும் ஹல்லேலூயா ரபாலா ஷிக்கரா மாலா அந்த உன்னதத்தில் வருகிற பலன் ஹல்லேலூயா பரிசுத்த வல்லமை உங்களை நிரப்புகிறது. கபாலா ஷிக்கரா வாலா. இனி தீய சக்திகளை நீங்கள் மேற்கொள்ள, தீய ஆவிகளை மேற்கொள்ள, தீய வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ரபாலா ஷிக்கரா மாலா தூக்க மீக்காரா உங்களுடைய ஹல்லேலூயா ரபாலா ஷிக்கரா மாலா தூக்க மீக்காரா ஓ ரபாலா ஷிக்கரா மாலா தூக்க மீக்காரா ஓ ரபாலா ஷிக்கரா மாலா தூக்க மீக்காரா. நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா. குடும்பமாய் அபிஷேகத்தில் நிரம்புங்கள், குடும்பமாய் நிரம்புங்கள். புதிய வல்லமை, புதிய வல்லமை, இது புதிய வல்லமை. ஹல்லேலூயா. ஒருவரையும் விடாது இது. ஹேமன் கமாலா ஷிக்கரா. இன்று முதல் உன் வாழ்க்கை தலைகளாக புரட்டி போடப்படும். கமாலா ஷிக்கரா ஹல்லேலூயா ரமாலா ஷிக்கரா மாலா. இந்த வல்லமை, இந்த வல்லமை, புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய வல்லமை அது இப்பொழுதே விதைக்கப்படுகிறது, இப்பொழுதே விதைக்கப்படுகிறது, இப்பொழுதே உன் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது, உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த வல்லமையை பெற்றுக்கொள். ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you, thank you Master. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. Thank you, thank you Lord. உமக்கு நன்றி, 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 நன்றி. Thank you Lord. Thank you, thank you, thank you. Thank you Lord. Thank you, thank you, thank you. Thank you Lord. Thank you, thank you, thank you. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா என்று நாம் பாடுவோம். Thank you. Thank you Lord. Thank you. Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Amen. 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 Thank you, Lord. Thank you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புது பலன் கொடுத்திருக்கிறார். இன்று முதல் நீங்கள் ஜெபிப்பீர்கள். இன்று முதல் நீங்கள் சகிப்பீர்கள். இன்று முதல் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை தாங்குவீர்கள். உங்களை இனம் தெரியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வரும். உங்கள் ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? நான் குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன்னு. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஒப்பு கொடுக்குறீங்க? உங்களால் ஜெபிக்க முடியும், முழங்காலிட முடியும். அந்த வல்லமை உங்களை நடத்தும். இன்னைக்கு ஆண்டவரிட நோக்கி பாருங்க. தடைகளெல்லாம் உடைக்கிறவர் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு விட்டார். இனி நீ ஜெபிக்க முடியும், நீ வேதத்தை படிக்க முடியும். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் நேரத்தை வீணாய் கழிக்காதீர்கள். தேவையில்லாதவர்களை பார்க்காதீர்கள். அதில் நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு இன்னைக்கு முழங்காலில் இருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பரிசுத்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. உங்களை அதிக நேரம் ஜெபிக்க வைக்கும், விண்ணப்பம் பண்ண வைக்கும். தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிப்பீர்கள். காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். வருங்காலத்தை கர்த்தர் நோக்கி பார்க்க சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக திறந்த வழி இருக்கிறது. ஒரு பசுமையான ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கிறேன். அந்த பசுமையான பள்ளத்தாக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கை செழித்து ஓங்குகிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பெரிய இரக்கம் இறங்குகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாலா ஷிகரா மாலா தூக்க மீகாரா. ஹல்லேலூயா. ரபாலா ஷிகரா. ஆண்டவரே, நல்ல மேய்ச்சல் உண்டாகும்படியா நல்ல ஒரு பெரிய பள்ளத்தாக்கை கர்த்தர் காட்டுகிறார். இனி வரும் நாட்களிலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆவியிலே நீங்கள் வளருவீர்கள். இனம் தெரியாத ஒரு பெரிய வளர்ச்சியை அடையும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் இழந்தவைகளை இரட்டிப்பாய் அல்ல, பல மடங்காய் நான் உனக்கு திருப்பி தருவேன். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறாய். இரட்டிப்பாய் அல்ல, நீ நினைக்காததும் வேண்டிக் கொள்ளாததுமான ஆசீர்வாதங்கள் உன் மேல் வருகிறது. மகனே, பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கரம் சபையில் அநேகரை ஆசீர்வதிக்கிறது. காரணம் வேதம் சொல்லுகிறது, ஏவன் இருதயத்தில் சுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் அவரை தரிசிக்கிறீர்கள். அவர் யோபுவை ஆசீர்வதித்தது போல யோபுவை முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை சீராக்கி இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், இரட்டிப்பாய் அல்ல, பல மடங்காய் உன்னை ஆசீர்வதிக்குவேன், பல மடங்காய் ஆசீர்வதிப்பேன், பல மடங்காய் உன்னை உயர்த்துவேன், பல மடங்காய் நீ காரியங்களை காணப்போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் அநேகர் மேல் இறங்குறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேவனுக்கென்று வாழ, தேவனுக்கென்று நிற்க, தேவனுக்கென்று தியாகத்தோடு வாழ நீ உன்னை ஒப்பு கொடுப்பா. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அநேக நற்கிரியைகளை செய்யும்படி நீ சுற்றி திரிய கர்த்தர் உதவி செய்வா. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குகிறது. ஒரு விசேஷ சமாதானம், விசேஷ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குனதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி, கோடான கோடி நன்றியை நாங்கள் சேரெடுக்கிறோம். தேவனுடைய இரக்கத்திற்காய் நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்தியா ஒரு எழுப்புதலை சந்திக்கட்டும் ஆண்டவரே, அதை ஆசீர்வதிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கிறோம். சென்னை பட்டணம் ஒரு எழுப்புதலை உண்டாகட்டும். சர்வ வல்லவர் சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும். தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ அன்பின் பரிசுத்த பிரசனம் எங்களோடு தங்கட்டும். யாவற்றையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
இயேசு என்ற இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாளை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போது சகலம் இருப்பதாக, ஆமென். God bless you.